அவர் முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும். அதை ரசிக்கணும். அவங்க கத்த கத்த இவருக்கு ஒரு போதையாகணும். அதெல்லாமே இவர் ரசிக்கிறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, எந்தெந்த வசனம் பேசும்போதெல்லாம் எல்லாரும் கத்துவாங்களோ, அப்பல்லாம் அவர் ரசிப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆங்கில பத்திரிகையுடைய ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட். அவருக்கு ஜான் ஆரோக்கியசாமி டீம்ல இருந்து ஒரு ஃபோன் கால் போகுது. நீங்க நல்லா எழுதுறீங்க. எங்க தலைவர் உங்கள பார்க்கணும். நேர்ல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவரு இல்ல இல்லங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்க. என் ஆபீஸ் கேபின் வாங்கன்னு அந்த பத்திரிக்கையாளர் சொல்றாரு. அதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி சொல்றாரு, எங்க தலைவர் அங்க வந்தா லத்தி சார்ஜ் நடக்கும். இது ஒரு மிரட்டல் தானே, திமிரு தானே. உட்கார்ந்து ஜட்டியோட அடிச்சு உட்கார வச்சாதான் திமிரு எல்லாம் அடங்கும். அப்போ வந்து என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்ப அந்த போதையை ரசிக்கிறீங்க. விஜய் வந்தா கூட்டம் வரும். விஜய் வந்தா கூட்டம் வரும்னா, விஜய் நான் எனக்கு தெரிஞ்சு பல இடங்களுக்கு அவரு கூட்டம் வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போயிருக்காரு. பல இடங்களுக்கு போயிருக்காரு. அப்ப வேணும்னா கூட்டத்தை வர வைப்பாங்க, வேணாம்னா கூட்டத்தை வர வைக்க மாட்டாங்க. அவருக்கு எப்பெல்லாம் போதை தேவைப்படுதோ அப்பெல்லாம் கூட்டத்தை கூட்டு கத்த விடுவார். அந்த போதையை அவர் ரசிப்பார். அவருக்கு எப்பெல்லாம் தேவையில்ல, நான் பிரைவசியா இருக்கும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் சத்தம் இல்லாம போயிட்டு வந்துருவாரு. எந்த கார்ல போனாரு, எத்தனை மணிக்கு போனாரு, என்னைக்கு போனாரு, யார் வீட்டுக்கு போனாரு, எதுவுமே தெரியாது. சைலண்டா வந்துருவாரு. ஒரு 10, 15 நாள் கழிச்சு போட்டோ வரும். ஓ, தலைவர் இந்த ஹீரோயின் வீட்டுக்கு போய் பர்த்டே கொண்டாடி இருக்காரா, கல்யாணத்துக்கு போயிருக்காரா? அது தப்பு சொல்லல. ஆனா தெரியாமலே போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதை ஏன் அரசியல்ல காட்ட மாட்டீங்கன்னு கேட்கிறோம்.